ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய சோம்பேறித்தனத்தினால உள்ள தூங்கிடுச்சு, அதனால கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருவோம். ஆனா நம்ம தான் தூங்கிப்போம், அது எந்திரிச்சிருவோம். என்ன சின்ன பிள்ளை போய் தூங்கிட்டு அது எந்திரிச்சு ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இது தூங்குறதுனால நாங்கள் வரல அப்படின்ட்டு முடி குதிரைக்கு சருக்குலாம் சாப்பிட்டு பார்த்து இதுக்கெல்லாம் நாங்கள் வரல. அதை ஆண்டவர் அறிந்தவராகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வருவதை தடுக்காதீர்கள். அப்ப இது நம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரோடு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பெற்றிருக்கிறார்கள். திருமணத்திற்கு அவர்கள் முன்பாக நிற்கிற பொழுது, திருமணம் முடித்த பிற்பாடு ஒரு தனிப்பட்ட ஜெபம் ஒன்று இருக்கும். அந்த ஜெபத்திலே அருட்பணியாளர் இந்த ஆலயத்திலிருந்து அந்த ஜெபத்தை கடவுளுக்கு ஏறெடுப்பார். என்ன ஏறெடுப்பார்? ஆண்டவரே, உங்களுடைய பீடத்துக்கு முன்பாக வந்து நிற்கிற இந்த தம்பதிக்கு மக்கள் செல்வத்தை அளித்திடணும் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடம் அவர் ஏறெடுப்பார். அப்ப ஆண்டவர் கேட்கிற கேள்வி, பிள்ளைகளை கொடுக்குறேன், அதுல என்கிட்ட கொடுக்குமா, என்கிட்ட கொண்டு கொடுக்குமா? இந்த கேள்வி தொடர்ந்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதனால்தான் இவர்களுடைய திருப்பலி என்று நடக்கிற பொழுதெல்லாம் இவர்களை நாம் முன்பாக அழைத்து வந்து அமர வைத்து ஆண்டவரோடு அவர்களை இணைத்து வைக்கிற ஒரு காரியத்தை இந்த மலை கல்வி என்கிற ஒரு நேரத்திலே அந்த உறவு நடக்கிறது. அதனால்தான் மறைக்கல்விக்கு வாங்கன்னு சொல்லுவதற்கான காரணம், ஆண்டவரோடு அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கிற ஒரு கடமை திருச்சபைக்கும் இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மறைக்கல்வி டீச்சர்ஸ் வந்து பாடாப்பட்டு அவங்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தருவார்கள். ஆகவே இந்த பொறுப்பை மீண்டுமாக இந்த திருச்சபையின் நாளிலே நமக்கு நினைவூட்டுகிறதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம், செப்பனியா நூலிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்கும் எளியோரே. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க, எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே. எளியோர் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியம்? அந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாண்மை கொள்ளுங்கள். இந்த எளியவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அடுத்த காரியத்தை சொல்கிறார், ஏழை எளியோரை உன் நடுவிலே நான் விட்டு வைப்பேன். ஏழை எளியோரை உன் நடுவிலே நான் விட்டு வைப்பேன். எதற்காக அப்படின்னு சொன்னா, அங்க பாருங்க, அவங்களுடைய செயல் பாருங்க, அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை வைப்பார்கள். ஏழைகளை உங்கள் நடுவில் விட்டு வைக்கிற, அவங்க மேல நீ பரிதாபம் பண்ணணுங்கிறது இல்ல, அவங்களுக்கு நீ காசு கொடுக்கணுங்கிறதுக்காக இல்ல, அவங்களை நான் செக் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அவர்கள் வழியாக கடவுள் நம்பிக்கையை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் நடுவிலே நான் ஏழை எளியோரை வைத்திருக்கேன். போய் அவர்களை போய் பார். அவர்களிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நம்பிக்கை. பணம் இல்லை அவங்கள்ட்ட, சாப்பாடு இல்லை அவங்கள்ட்ட, துணிமணி இல்லை போடுறதுக்கு, தங்குறதுக்கு வீடு இல்லை. ஆனால் அவர்களிடமிருந்து நீ நம்பிக்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் என்னை மட்டுமே நம்பி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! ஆண்டவர் சாமியார உங்க மத்தியில வைக்கிறேன், சிஸ்டர்களை உங்க மத்தியில வைக்கிறேன், அவங்க இல்ல, எளியோரை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அவர்களிடமிருந்து நீ நம்பிக்கையை கற்றுக்கொள். எவ்வளவு பெரிய காரணம் என்று பார்க்கலாம். இந்த ஏழை எளியோர் என்ன செய்வாங்க? யாருமே இன்னைக்கு எனக்கு காசு கொண்டேனாலும் பரவாயில்ல, என்னை போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார். இந்த நம்பிக்கை சம்பாதிக்க எத்தனை பேருக்கு இருக்கும்? காசு வச்சிருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கும்? ஐயோ, நான் வேலைக்கு போனா ஒண்ணு நான் போயிடுவேன், நான் கடைக்கு போய் கடையை திறந்தேன்னா ஒண்ணு நான் போயிடுவேன், நான் என்ன செய்வேன் ஒண்ணு நான்
நான் போயிருவேன், நான் நினைச்சேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க, நான் எதையும் செய்யாட்டியும் நான் வாழ்வேன். நான் எதையும் செய்யவில்லை என்றாலும் நான் வாழ்வேன். ஏனென்றால் இந்த சரௌண்டிங்கை நம்பி என்னை ஆண்டவர் படைக்கவில்லை. மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான், மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான். உங்களுடைய நம்பிக்கையை பாருங்கள், எங்கு என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்கிற பெரிய ஒரு பாடம் இன்றைக்கு முதல் வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமான காரியம், நான் மனிதர்களை நம்புகிறேனா? இந்த ஆள் இருந்தா போதும், என் கூட இந்த கூட்டம் என் கூட இருந்தா போதும், இந்த ஒரு ஆளுநர் இருந்தால் போதும், நான் வாழ்ந்து விடுவேன் என்ற மனிதர் மேல் வைக்கிற நம்பிக்கை, பொருட்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை, சொத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் புகழ்கிறார், பாராட்டுகிறார். அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான். இதுதான் பாராட்டப்படுகிற ஒரு காரணம். தங்கத்தின் மேல நம்பிக்கை வைக்க 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 அது அவ்வளவு வயதுக்கு போய் 1,00,000 சில்லற அளவுக்கு போயிடுச்சு. நம்பிக்கை கூட வைக்காம நீங்க எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, வெள்ளி பதக்கம்லாம் கிடையாது, வெள்ளி பதக்கம் கொடுக்க முடியாது, விலை ஓவரா போயிட்டு வெள்ளி பதக்கமே இல்லைங்கிறாங்க. தங்க பதக்கத்துக்கு இருக்கும், சினிமா மட்டும் பார்த்துக்கலாம், தங்க பதக்கம் சினிமா போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி கொஞ்சமா குறைஞ்சு இது நம்பிக்கை வச்சு இடமெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனாலும் இது விடாது. இது செய்ய திரும்பி புதுசா நம்பிக்கை போய் டெபாசிட்ல வைக்கணும், டெபாசிட்ல போய் நம்பிக்கை வைக்கணும், இன்சூரன்ஸ்ல நம்பிக்கை வைக்கணும். பூரா பாலிசியா இருக்கும், நம்பிக்கை பூரா திறந்துடாது. ஏன்பா நம்பிக்கையை உள்ள வச்சு, நம்பிக்கை கூட உள்ள வச்சு சாதியாக இருக்குது. சாதியை நம்புற மாதிரி ஒரு ஆட்டை கொடுத்து அந்த சாதியே நம்பிக்கை. அன்புக்குரியவர்களை வேறு ஏதோ தடமா இருக்குது, நம்ம ரயில் தடமா இருக்குது, தடமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், எங்க ஓடி எங்க ஓடும்? உன்னை படைச்சு கொஞ்சம் விரல் நிறுவன ஒரு நம்பிக்கை கொண்டு எங்கேயாவது வச்சிருக்கியா? படைச்சு நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை வளர்த்திட்டு இருக்கேன். உனக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிந்தை, உனக்கு அறிவு கொடுத்தது நாடு. நீ என்னைய மறந்து விட்டு வேறு ஏதோ கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ நம்பிக்கொண்டு வாழ்கிறாயே, இது உனக்கு அடுக்குமா ஏற்குமா என்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு முதல் வாசகத்தில். நீ என்னத்தவனாலும் படி, நம்பிக்கையை நாம் ஆண்டவரிடம் வைக்க வேண்டாம். இன்னைக்கு நாம் திரும்புவோம், ஆண்டு மீண்டுமாக திரும்புவோம். நமக்கு முன்பாக நீ பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில போய் படிச்சாலும் சரி, உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஆள் எளியவர்கள், ஏழைகள், அவங்கள்தான் உனக்கு நம்பிக்கை இருக்கும். எவ்வளவு சீப்பான ஒரு காரியமா ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம தான் பார்ப்போம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். அந்த பாவமும் பாவப்படுற இடத்துல இருந்து நமக்கு நம்பிக்கையை ஆண்டவர் தருகிறார். அன்புக்குரியவர், மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு அந்த வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப நாம் அவர்களை பார்த்து நாம் ஏளனமாக பார்த்து விடக்கூடாது. அவர்களிடம் தான் நமக்கு நம்பிக்கை வருகிறது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். அதுவும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. சும்மா நினைக்காத எப்படியோ ஏழைகள் வந்தாங்க, இல்லை நான் தான் வச்சிருக்கேன் அவங்களை, உனக்கு மத்தியில் நான் தான் வைத்திருக்கிறேன். உனக்கு உணர்வு ஏற்பட வேண்டும், உனக்கு உணர்வு ஏற்பட வேண்டும். ஏன் இன்றைக்கு உணர்வற்றவர்களாக அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வற்றவர்களாக பார்க்கிற இடமெல்லாம், பார்க்கிற காரியமெல்லாம், செய்திகள் எல்லாம் தன்னைத்தானே நம்பாமல் தன்னையே அழித்துக் கொள்கிற ஒரு மனப்பான்மையுடைய மனித இனம் வந்து கொண்டிருக்கிறது. என்னத்தை வேணாலும் கொடுத்து வாழ்த்துங்க. ஏனென்றால் அங்கே கடவுளுக்குரிய நம்பிக்கை இல்லாமல் வளர்க்கப்பட்டவர்கள் நாம் அனைவரும். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் திரும்பி பார்த்து சொல்கிறார், மனத்தாழ்மையை பேணுங்கள், நேர்மையை நாடுங்கள் என்கிற ஒரு கட்டளையை அந்த இடத்துல அவர் கொடுக்கிறார் என்று கூறியவர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு 2வது வாசகத்திலே பவுல் பொருந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அங்கே அவர் அருமையாக சொல்லுகிறார்,
அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பெருமையில ஆடாதீங்கப்பா. உங்களை எல்லாம் மகா மோசமா இந்த உலகம் நினைச்சதுனாலதான் இந்த உலகம் உங்களை தேர்ந்தெடுக்கல, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்கிறார். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நானே பெரிய எக்ஸாம்பிளா நிற்பேன். நானே பெரிய எக்ஸாம்பிள். இப்படி அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் உலகத்தால் பெரிய ஆளாக கருதப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் கருதினார், இவர்கள் உலகத்தால் கருதப்படாத ஆட்கள், இவர்களை வைத்துதான் இந்த உலகம் மடமை என்று கருதுவதை ஞானம் என்று நான் உணர்த்துவேன் என்று அங்கே ஆண்டவர் தெல்ல தெளிவாக பேசி மீன் பிடிக்கிறவர்களை அவர் அழைக்கிறார் என்று சொல்லியார். படித்தால் யாருமே வேண்டாம் எனக்கு, ஏன்னா படிச்சவனை கூப்பிட்டு அடங்க மாட்டேன். எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு சாட் ஜிபிடி தெரியும், அது தெரியும், இது தெரியும் சொல்லி இதை கொள்ளிக்கிறாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு வச்சுக்கலாம். படித்தால் பார்த்தீங்கன்னா வெளியவே நிற்பாங்க, அப்படின்னு அப்படியே போயிருப்பாங்க. ஏன் கொஞ்சம் நாமெல்லாம் கீழே உட்கார மாட்டோம், சேர்ந்து உட்கார அப்படியாப்பா நம்ம மேலே எங்கேயாவது ஏறி இடம் இருக்குது பாரு, வந்து கீழே உட்கார நான் மேலே